செவ்வாய்க்கிழமை மே 5 2026 அன்னிக்கு டெல்லி அருண் ஜெட்லி ஸ்டேடியத்துல நடந்த ஒரு முக்கியமான ஐபிஎல் 2026 போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே அணி டெல்லி கேபிட்டல்ஸை டிசி சும்மா ஈஸியா 8 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. சஞ்சு சாம்சன் அசத்தலா 87 ரன்கள் நாட் அவுட்டா அடிச்சதுதான் சிஎஸ்கே அணி 156 ரன்ஸை துரத்தி ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம். இதனால அவங்க பிளே ஆஃப் போற வாய்ப்பு ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஐபிஎல் தொடரோட 19வது சீசன்ல நடந்த இந்த போட்டியில டாஸ் ஜெயிச்ச டெல்லி கேபிட்டல்ஸ் முதலில் பேட் பண்ண முடிவு செஞ்சாங்க. அவங்க 20 ஓவர்ல 7 விக்கெட் இழப்புக்கு 155 ரன்கள் எடுத்தாங்க. இந்த ரிசல்ட் ரொம்பவே முக்கியம், ஏன்னா ஐபிஎல் 2026 சீசன் தன்னோட முக்கியமான பிளே ஆஃப் கட்டத்தை நெருங்குது. மே 31 2026 அன்னிக்கு ஃபைனலோட இந்த சீசன் முடிவடையும். இந்த வெற்றியால சிஎஸ்கே ஐபிஎல் புள்ளிப்பட்டியல்ல 6வது இடத்துக்கு வந்திருக்காங்க. 10 மேட்ச்ல 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே சமயம் டெல்லி கேபிட்டல்ஸ் 10 மேட்ச்ல 8 பாயிண்ட்டுகளோட 7வது இடத்துல இருக்காங்க. சிஎஸ்கேயோட நெட் ரன் ரேட் இப்போ இன்னும் நல்லா இருக்கிறதாலையும் பிளே ஆஃப்க்கு போற பாதை தெளிவா இருக்கிறதாலையும் இந்த வெற்றியோட முக்கியத்துவம் நல்லா தெரியுது. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இந்த தோல்வி ஒரு பெரிய சவாலை கொடுத்திருக்கு. அவங்க பிளே ஆஃப் வாய்ப்பை உயிரோட வச்சுக்கணும்னா இனிமே வர்ற எல்லா லீக் மேட்ஸையும் கண்டிப்பா ஜெயிக்கணும். அருண் ஜெட்லி ஸ்டேடியம் எப்பவுமே ஒரு பேலன்ஸ்டான பிட்ச்க்கு பெயர் போனது. இங்க பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ரெண்டுமே கலக்கலா வெளிப்பட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் ஆட்டம் ரொம்ப தடுமாற்றத்தோட ஆரம்பிச்சது. ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை சடசட்னு இழந்து 5 விக்கெட்டுக்கு 69 ரன்கள்னு கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில இருந்தாங்க. ஆனா 6வது விக்கெட்டுக்கு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 31 பந்துகளில் 38 ரன்கள் மற்றும் இம்பாக்ட் சப் சமீர் ரிஸ்வி 24 பந்துகளில் அவுட் ஆகாமல் 40 ரன்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அபாரமான 65 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இதுதான் டெல்லி அணிக்கு ஒரு முக்கியமான மீட்சியை கொடுத்துச்சு. கடைசி நேரத்துல அவங்க கொடுத்த உத்வேகம் டெல்லி அணியோட ஸ்கோரை 7 விக்கெட்டுக்கு 155 ரன்கள்னு ஒரு சவாலான இலக்கா மாத்துச்சு. சிஎஸ்கே பவுலிங்ல இடது கை சுழற்பந்து வீச்சாளர் நூர் அகமது 2 விக்கெட் எடுத்து நல்ல பங்காற்றினாரு. பதிலடி கொடுக்க வந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட சேசிங்கை சஞ்சு சாம்சனோட அபாரமான பேட்டிங் முன்னின்று வழிநடத்துச்சு. வெறும் 52 பந்துகளில் அவுட்டாகாமல் 87 ரன்கள், அதுல 7 பவுண்டரிகள் 6 சிக்ஸர்கள்னு வெளுத்து வாங்கி ஆட்டத்தையே தன் கைக்குள்ள கொண்டு வந்தாரு. சாம்சன் கார்த்திக் சர்மா அவுட்டாகாமல் 41 ரன்கள் கூட சேர்ந்து 3வது விக்கெட்டுக்கு 114 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு 15 பந்துகள் மிச்சமிருக்கவே சிஎஸ்கேவை வெற்றிக்கு அழைத்து சென்றது ரொம்ப முக்கியமான பங்காற்றியது. இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல் 2026ல சிஎஸ்கேவுக்கு சாம்சன் எவ்வளவு முக்கியம்னு தெளிவா காட்டுது. ஏன்னா இப்போதைக்கு 10 மேட்ச்ல 402 ரன்கள் குவித்து டீமோட அதிக ரன்கள் எடுத்த வீரரா அவர்தான் இருக்காரு. இந்த சீசனுக்கு முன்னாடி ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து சிஎஸ்கேவுக்கு சாம்சன் வந்தது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு நிரூபணமாகி இருக்கு. சீசன் ஆரம்பத்திலேயே அவரு 5000 ஐபிஎல் ரன்கள்ங்கிற மைல்கள்லையும் எட்டினாரு. இந்திய பேட்ஸ்மேன்கள்லேயே குறைஞ்ச பந்துகள்ல இந்த சாதனையை செஞ்ச வேகமான வீரர் இவர்தான். டெல்லி அருண் ஜெட்லி ஸ்டேடியம் பிட்ச் ஐ பொறுத்தவரை அது எப்பவுமே பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ற ஒரு பிட்ஸா தான் இருந்திருக்கு. நல்ல வேகமும் பவுன்ஸும் கிடைக்கும்ன்றதால பேட்ஸ்மேன்கள் நம்பிக்கையா ஷாட்ஸ் ஆடலாம். ஆனா சமீபத்துல இங்க நடந்த போட்டிகள்ல கொஞ்சம் கணிக்க முடியாத தன்மைதான் இருந்திருக்கு. பெரிய ஸ்கோரும் வந்திருக்கு, குறைந்த ஸ்கோரும் பதிவாகியிருக்கு. பொதுவா இந்த ஸ்டேடியத்துல ஒரு பார்ட் ஸ்கோர்னு பார்த்தா 170 முதல் 190 வரை ரன்கள் இருக்கும். 200க்கு மேல அடிச்சா அது ஒரு நல்ல பெரிய டார்கெட்டா கருதப்படும். வரலாற்று ரீதியா பார்த்தா இங்க டார்கெட்டை சேஸ் பண்ற அணிகள் தான் நிறைய ஜெயிச்சிருக்கு. குறிப்பா 2வது பேட் பண்ணி 51 மேட்சுகள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. மே 5ஆம் தேதி மேட்ச் அப்போ வானிலை ரொம்பவே சூப்பரா இருந்தது. மாலை நேரத்துல சுமார் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்ததால எந்த தடையும் இல்லாம முழு 40 ஓவர் போட்டியும் நடந்துச்சு. ஐபிஎல் 2026 சீசன் பத்தி பார்த்தா இது அதிகாரபூர்வமா டாடா ஐபிஎல் 2026ன்னு அழைக்கப்படுது. இது 19வது சீசன். மொத்தம் 10 அணிகள் கலந்துக்கிற இந்த டோர்னமெண்ட் 13 மைதானங்கள்ல 74 மேட்சுகளா நடக்குது. லீட் சுற்றுகள் மார்ச் 28ஆம் தேதி ஆரம்பிச்சு மே 24ஆம் தேதி முடிய போகுது. அதுக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற பிளே ஆஃப் சுற்றுகள் வரும். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தான் இந்த டோர்னமெண்டோட நடப்பு சாம்பியன்கள். பிளே ஆஃப் சுற்று எப்படி நடக்கும்னா புள்ளிப்பட்டியல்ல முதல் 4 இடங்கள்ல இருக்கிற டீம்கள் குவாலிஃபையர் 1, எலிமினேட்டர் குவாலிஃபையர் 2ன்னு மோதுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனல். 2026 சீசனுக்கான டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டன் அக்சர் படேல், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ருதுராஜ் கெய்வாட் வழிநடத்திட்டு இருக்கார். இப்போதைய புள்ளிப்பட்டியல் நிலவரப்படி